பிரபாஸோட கல்கி படம் இப்போ ஓடிடியில் வந்துருச்சு. தனுஷோட ராயன் படம் இன்னைக்கு நைட்டு ஓடிடியில் வந்துடும். விஜய் சேதுபதியோட ட்ரெயின் மூவிக்கான ஒரு சில ஃபோட்டோஸ் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆலன் படத்தோட தேர்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு. விஸ்வம்பரா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு. சிரஞ்சீவி த்ரிஷா நடிக்கிறாங்க. பிசாசு 2 படம் எப்போ வரும் நிறைய பேர் கேட்டீங்க. இப்ப மிஷ்கின் இதுக்கான பதில சொல்லிருக்காரு. படம் பினான்சியலா மாட்டி இருக்கு, படம் சீக்கிரமே வரும்னு சொல்லிருக்காரு. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு பினான்சியல் இஷ்யூ தான். அதை எப்ப முடிக்கிறாங்களோ அப்ப இந்த படம் வந்துடும். நிலவுக்கு என்மேல் என்னோட கோபம் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் சீக்கிரமே இப்ப ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங்கோட ஃபைனல் மிக்சிங் ஒர்க் எல்லாம் ஆல்மோஸ்ட் இப்ப முடிச்சிட்டாங்க. சோ சாங் சீக்கிரமே இப்ப ரிலீஸ் ஆயிடும். அதுக்கான அப்டேட் இப்ப சீக்கிரமே வந்துடும். கூலி படத்தோட ஷூட்டிங் இப்ப வைசாக்ல போகுது. ஆகஸ்ட் 25 ரஜினி ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணுவாரு. விடாமுயற்சி படத்துக்கான ஷூட்டிங் இப்ப ஹைதராபாத்ல முடிச்சிட்டாங்க. ஒரு 2 to 3 டேஸ் பேட்ச் ஒர்க் மட்டும் இருக்கு. அதை முடிச்சிட்டாங்கன்னா ஃபுல் ஷூட்டிங் ஓவர். அதை எப்ப முடிக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தி கோட் படம் கேரளாவில் 700க்கு அதிகமான ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆக போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. கேரளாவில் இருக்கிற மொத்த ஸ்கிரீனே பாத்தீங்கன்னா 730 கிட்ட தான். சோ கிட்டத்தட்ட 97 to 98% ஸ்கிரீன்ல எந்த கோட் படம் கேரளாவில் ரிலீஸ் ஆகுது. இது வரைக்கும் எந்த படமும் கேரளாவில் இவ்வளவு ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகல. சோ இது ஒரு பெரிய ரெக்கார்ட் அங்க. அண்ட் தி கோட் படத்தோட தமிழ்நாடு புக்கிங்ஸும் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. வேட்டையன் படத்துக்கு தானே ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டேட் சொன்னாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரஜினி ஒரு இடத்துக்கு போகும்போது அப்படியே வாய் வார்த்தையா சொல்லிட்டு போயிட்டாரு படம் அக்டோபர் 10 வருதுன்னு. ஆனா அது அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல. ரஜினி சும்மா சொல்லிட்டு தான் போனாரு. அதுக்கப்புறம் கங்குவாக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் இப்ப வேட்டையனுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ஸ்டூடியோ கிரீன் என்ன நினைச்சிருக்காருன்னா வேட்டையன் படம் தீபாவளிக்கு போகும், நம்ம அக்டோபர் 10 வரலான்னு தான் நினைச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் வேட்டையன் தீபாவளிக்கு போகாம இங்க அக்டோபர் 10 வந்துட்டாங்க. தி கோட் படம் இங்கிலீஷ்ல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இங்கிலீஷ்ல வரப்போறதா நியூஸ் வந்துச்சு. நான் கூட சொல்லிருப்பேன். ஆனா இப்ப அதுக்கு டப் பண்றதா எந்த அப்டேட்டும் வரல. நான் வந்தா சொல்றேன். பிளட்டி பக்கர் எப்போ ரிலீஸ்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. படத்தோட ரிலீஸ் டேட்டை சீக்கிரமே இப்ப அனௌன்ஸ் பண்ண போறாங்க. வடச்சென்னை 2 படத்தை வெற்றிமாறன் பெரிய அளவுல பிளான் பண்ணிருக்கிறதா சொல்றாரு. அப்ப இதுக்கான எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு, எவ்வளவு வசூல் பண்ணுன்னு கேட்டிருக்காரு. வசூல் கண்டிப்பா பெரிய அளவுல பண்ணும். ஆனா அது எவ்வளவுன்னு இப்போதைக்கு கெஸ் பண்ண முடியாது. எதிர்பார்ப்பும் படத்துக்கு பெரிய அளவுல இருக்கு. ஆனா இந்த படம் இப்போ நடக்காது, வாடி வசூலுக்கு அப்புறம் தான் நடக்கும். கங்குவாண்டு வேட்டையன் கிளாஷ் ஆகுது. சோ இதனால டிக்கெட் விலை ஏறுமா இல்ல அதே விலையில தான் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் தான். பெரிய படங்களுக்கு எப்பவுமே நடக்கிற விஷயம் தானே இது. ராயன் மூவில இருந்து ஒரு கொஸ்டின் ஒன்னு கேட்டிருக்காரு. இதுவும் எனக்கு ஞாபகம் இல்ல. நான் படத்தை ரிவாச் பண்ணாதான் சொல்லலாம். நான் படத்தை ஒரு முறை தான் தியேட்டர்ல பார்த்தேன். நீங்க கேட்ட இந்த கொஸ்டினுக்கு சரியான சீன் வைக்கலான்னு தான் நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அவங்க அப்பா அம்மா எங்க போனாங்கிறதுக்கு சீன் வைக்கலையோ அதே மாதிரி இதுக்கும். இருந்தாலும் நான் ரிவாச் பண்ணிட்டு சொல்றேன். மஞ்சள் வீரன் அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. தெரியல, இதை பத்தி அப்டேட் ஒன்னும் வரல. இந்த படம் பத்தி அவங்களே ஒன்னும் அப்டேட் கொடுக்கறது இல்ல. நீங்க தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. லாரன்ஸ் மூவிக்கான ஷூட்டிங் அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. லாரன்ஸ் மூவிக்கான ஷூட்டிங் பத்தி இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் வரல. இப்போதைக்கு ஒரு தம்பியோட சேர்ந்து பண்ற புல்லட் மூவி இருக்குல்ல, அதுல இவர் போர்ஷன் மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்கு. அதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட். விசாரணை மூவில ஆட்டோ டிரைவர் சந்திரன் கேரக்டரை தினேஷ் பண்ணிருப்பாரு. மூவில லாஸ்டா தினேஷ் செத்துருவாரு. அதே மாதிரி தினேஷ் கூட இருந்தவங்களையும் என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. அப்ப ரியல் லைஃப்லயும் சந்திரன் கூட இருந்த அந்த 2 பேரை என்கவுண்டர் பண்ணிடுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது எனக்கு சரியா தெரியல. சந்திரன் வந்து ஒரு புக் ஒன்னு விட்டுருக்காரு. அவரு லைஃப்ல நடந்த இந்த விஷயங்களை லாக்அப்னு பேர் வச்சு விட்டுருக்காரு. அதை வச்சுதான் வெற்றிமாறன் படம் பண்ணிருக்காரு. சோ அந்த புக் நான் படிக்கல. அந்த புக்ல இந்த கேரக்டர்ஸ் என்கவுண்டர் பண்ணிருந்தாங்கன்னா உண்மையாவே நடந்திருக்கும். கங்குவா ட்ரெய்லர் இங்கிலீஷ்ல வரல. படம் எத்தனை லாங்குவேஜ்ல வருதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அவங்க சொல்றது 10 லாங்குவேஜ். அதுல இங்கிலீஷ் இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா கிளிம்ஸ் இங்கிலீஷ்ல வந்துச்சு. ஆனா ட்ரெய்லர் இங்கிலீஷ்ல வரல. ஆனா அவங்க விட்டுருக்கணும். சூர்யா 45 ஜெர்மன் படம் இதுக்கான பூஜை போட்டதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி எந்த நியூஸும் எங்க பக்கம் வரல. சோ இது உண்மையா இருக்காது. இந்த கமெண்ட் எனக்கு புரியல, கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. ஆனா காந்திங்கிறது ஓல்டு விஜய் தான். அவரோட பையன் தான் டிஏஜிங் லுக் விஜய். இந்த கமெண்ட்டுக்கான பதில் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். ஐஸ்மார்ட் சங்கரோட பார்ட் 2 தான் டபுள் ஸ்மார்ட். அஜித் மூவில மங்காத்த மாதிரி திரும்ப தலை டைட்டில் போடுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்ல போட மாட்டாங்க. ஏன்னா அஜித்தே தலாங்கிற டைட்டில் வேணான்னு சொல்லிட்டாரு. ஜெயம் ரவி அண்ட் கார்த்தி மூவிக்கான அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் ஒன்னும் அப்டேட் வரல. ஆனா சீக்கிரமே வரப்போகுது. தீபாவளிக்கு பிரதர் வரப்போகுது. செப்டம்பர் 27 மெய்யழகன் வரப்போகுது. சோ இது ரெண்டுத்துக்குமான அப்டேட்டும் சீக்கிரமே வரும். கோட்டோட ரெண்டும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வருது. இது படத்துக்கு மைனஸா மாறுமா? அண்டு வணங்கான படம் செப்டம்பர் 13 வந்தா நல்ல டேட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நானும் செக் பண்ணி பார்த்தேன். டேட் நல்லா தான் இருக்கு. ஒரு 3 டேஸ் ஹாலிடே வருது. கோட் படத்துக்கு 2 மைனஸா மாறுமாங்கிறது படத்துக்கான திரைக்கதை பொறுத்து இருக்கு. தமிழ் சினிமால 3 மணி நேரம் படங்கள் நிறைய வந்திருக்கு. நிறைய ஹிட்டும் ஆயிருக்கு. ஆனா அதோட திரைக்கதை சூப்பரா இருக்கும். இதுக்கும் அப்படி சூப்பரா இருந்தா ஹிட் ஆகும். மைனஸா மாறாது. வெங்கட் பிரபு என்ன பண்ணிருக்காருன்னு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். கோட்டோட ஹிந்தி ட்ரெய்லரை விட கங்குவா ஹிந்தி ட்ரெய்லர் நல்லா வியூஸ் போயிருக்கு. இத பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த வியூஸ் வச்சு பார்க்கும்போது கோட்டை விட கங்குவா படத்துக்கு ஹிந்தில ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே ஹிந்தி மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு இந்த 2 வியூஸுமே நார்த் இந்தியா ஆடியன்ஸ்க்கு பத்தாது. இன்னும் பெரிய அளவுல ரீச் இருக்கணும். அண்ட் 2 மூவிஸ்க்கு இந்த வியூஸை தாண்டி நார்த் இந்தியால படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அங்க பிடிச்சா கூட அங்க கிளிக் ஆக வாய்ப்பு இருக்கு.
சிம்பு மூவிஸ்க்கான அப்டேட் கேக்குறீங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் சிம்பு மூவிஸ்க்கான அப்டேட் நான் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல அவங்க அப்டேட் கொடுத்தா தான் நான் சொல்லலாம். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்டேட் வந்தா நான் சொல்றேன். எல்சியூ அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான அப்டேட் ஒன்றும் வரல, நான் வந்தா சொல்றேன். அஜித் லோகேஷ் காம்போ பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. எந்த காம்போ இப்ப நடக்க வாய்ப்பு இல்ல. தேவரா படமும் அக்டோபர் 10 தான் வருது. சோ வேட்டையன் கங்குவா தேவரானு 3 படமும் கிளாஷ் ஆகுதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தேவரா படம் ப்ரீபோன் ஆகி செப்டம்பர் 27 வந்துட்டு. சோ வேட்டையன் கங்குவா மட்டும்தான் கிளாஷ். அமரன் படத்தோட ரிலீஸ்க்கு இன்னும் ஒரு சில மாசம் தான் இருக்கு. ஆனா ஏன் இன்னும் சாங் வரலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சாங் கமலுக்கு அவங்க அனுப்பிட்டாங்க. கமல் ஓகே பண்ணிட்டா சாங் வந்துரும். டீன்ஸ் படத்துக்கான ஓடிடி அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு இன்னும் அவங்க மென்ஷன் பண்ணல, நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். இதுக்கு நான் பதில பலமுறை நான் சொல்லிருக்கேன். அயலான் அண்ட் கேப்டன் மில்லர் கிளாஷ்ல எது வின்னர்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டுமே வின்னர் இல்ல, ரெண்டுமே டிசெண்டா தான் போயிருக்கு. எந்த கமெண்ட்டுக்கான பதிலும் நிறைய முறை நான் சொல்லிட்டேன். ஜீவா லைனப்ல இருக்கிற மூவிஸ் கோல்மால் படம் இருக்கு, செல்வராகவனோட ஏடி டைரக்ஷன்ல ஒரு படம் ஒண்ணு இருக்கு, அப்புறம் மேதாவின்னு ஒரு படம் ஒண்ணு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட கொடி இன்னைக்கு லான்ச் பண்ணாங்க. அதை பத்தி ஒரு சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அது அரசியல், இது சினிமா. நான் இதுலயே அதையும் சொல்லட்டுமா இல்ல சொல்ல வேணாமா என்ன நீங்க சொல்லுங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த விடுதலை கொடுக்குறேன்.